இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. வருகிற வியாழன் முதல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உதிர்த்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை 40 நாட்கள் என்றே வரப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் பாடுகளை குறித்து தியானிப்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை சிலுவை மரம் அவமானத்தின் சின்னம். அந்த காலத்திலே கள்ளர்களையும் பொல்லாத பாவம் செய்தவர்களையும் சிலுவை மரத்திலே தொங்க விடுவார்கள். அவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் பரிகசிப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள் அவர்களை பார்த்து. இந்த ஏளனம், பரிகாசம், இந்த சிலுவை மரத்திலே தொங்குகிற தண்டனை எல்லாம் பாவம் செய்கிறவர்களுக்காக மனிதர்களால் கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. அப்படி ஒரு தண்டனையை ஒரு பாவமும் செய்யாத மாசு மறுவற்ற தேவ ஆட்டுக்குட்டியானவராம் நம் இரட்சகன் இயேசுராஜன் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. இதை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்தில் பிறக்கப் போகிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவை பாடுகளின் மூலமாய் ஏற்றுக்கொண்டு, நொறுக்கப்பட்டு, வேதனைகளை அனுபவித்து, நம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தம் முழுவதுமாய் சிந்தி நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து கொண்டார். அதனால் இந்த உலகத்திலே கிடைக்கிற தண்டனை, மறுமையிலே நமக்கு கிடைக்கிற தண்டனை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை பண்ணும்படியாய், நமக்கு சமாதானத்தை, நித்திய சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஒரு பெரிய ரட்சிப்பை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனிதன் ஒருவரும் கிடையாது. அதுபோல இந்த உலகத்து மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க எந்த ஒரு மனிதனாலும் கூடாது. நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று வாயின் வார்த்தைகளால் சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனால் எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் நாம் ஒருவரே சிலுவையில் சுமந்து அந்த பாவங்களை எல்லாம் தம்முடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தினால் சுத்திகரிக்க நம் இரட்சகராம் இயேசுவால் மாத்திரமே முடியும். யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம் மறுபடியுமாய் இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தை விசுவசிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தம் அழுவி சுத்திகரிக்கும். பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மொத்த மனுக்குலத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார், குற்ற நிவாரண பலியாக. ஏன்னா
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பிதாவுடைய சித்தம் இதுதான். நம் மனுக்குலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய பாவங்களை மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இருந்தார். இப்ப நீங்க கேட்கலாம், எதற்காக நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறக்க வேண்டும் என்று. ஏசப்பா தான் சிலுவையில் சாத்தானை மிதித்து வெற்றி சிறந்தாரே, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அதற்காக நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதை விட்டுவிட்டு எதற்காக அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு, இயேசு மகாராஜனுக்கு சிலுவை மரணம் ஒரு வெற்றியின் அரைக்கோவல் தான். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்காக அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட நம் தேவாதி தேவன் அவருடைய வெளியேறப்பெற்ற திரு ரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவி சுத்திகரிக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்திலே இயேசு மகாராஜாவோடு வாழ்ந்து மகிழ்ந்திருக்க நம்மால் கூடாது. யுக யுகமாய் அந்த நித்திய பேரின்பத்தை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு பாவமும் செய்யாத தேவ ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சிலுவையிலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் தொங்கின வேளையிலே 7 வார்த்தைகளை உதித்தார் என்பது, அந்த 7 வார்த்தைகள் என்னென்ன என்பது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும், இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த 7 வார்த்தைகளை குறித்து தெரியாத அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காக எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 7 வார்த்தைகளை குறித்து டைரியை எடுத்து குறித்து கொள்ள நினைப்பவர்கள் குறித்து கொள்ளலாம், அல்லது அழகாய் எழுதி கொள்ளலாம். எதற்காக? 40 நாட்கள் நீங்கள் தியானிப்பதற்காக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார வாரம் கர்த்தருடைய 7 வார்த்தைகளை குறித்த வார்த்தைகள், நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பு மகளுக்கு கொடுத்த வார்த்தைகள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று வெளியாக இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதுதான் முதலாவது வார்த்தை. நம் இயேசு மகாராஜா உதிர்த்த 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நம் இயேசு மகாராஜா உதிர்த்த 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள். 3வது வார்த்தை யோவான் 19:26-27 வசனங்கள்.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 4ஆம் வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலே ஏலே லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலே ஏலே லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 5ஆம் வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 6ஆம் வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். 7ஆம் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமீன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உலகத்தில் அநேக ஜனங்கள் அநேகம் பேர் நினைக்கலாம், சிலுவை பற்றிய தியானம் அது எதற்காக என்று எள்ளி நகையாடலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு போல் அழகாய் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று. எவ்வளோ அருமையான வேத வசனம்! சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று. சிலுவை பாடுகளை பற்றிய தியானம், அதை குறித்து பிரசங்கிப்பது பொல்லாத அக்கிரமக்காரர்களுக்கு, சத்துரு விரிக்கிற வலையில் விழுந்து கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமான காரியமாயிருக்கிறது. நம்மை குறித்தவர்கள் பைத்தியம் என்று சொல்லி எள்ளி நகையாடலாம். ஆனால் நம் இயேசு மகாராஜாவின் சிலுவை மரணத்தினால், அந்த சிலுவை மரணத்திலே சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்ததினால், அது இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டமாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் மகா பெரிய பலனாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை எத்திசையும் தொனிக்கின்றதே,
கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்க்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடும்.